என்றால் நீங்கள் இன்றைக்கு கொடுங்கள். இல்ல, விலையேற பெற்ற விசுவாசத்தை, விலையேற பெற்ற விசுவாசத்தை, ஃபெய்த்தை மட்டும் எப்ப வரைக்கும் காத்துக்கொள்ளணும் தெரியுமா? ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் விசுவாசத்தை நீங்க காத்துக்கணும். உங்களுக்கு பரீட்சை எதுல வரும் தெரியுமா? ஃபெய்த்ல தான் வரும், விசுவாசத்துல தான் வரும். ஆரம்பத்துல எல்லாம் நம்ம ரொம்ப விசுவாசிப்போம். நாட்கள் தாண்ட 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 நம்முடைய விசுவாசத்திற்கே ஒரு பெரிய அசைவு வரும். நம்பலாமா, நம்ப வேண்டாமா? நிறைய இப்போல்லாம் கூட படிக்கிற பிள்ளைகள் கூட விசுவாசத்தை வழிவிலகி பண்ண போவாங்க. கூட வேலை செய்கிற நிறைய பேர் விசுவாசத்தை நிறைய பேர் எடுத்து போடுவாங்க. பாருங்க, பல வருடங்களாய ஆண்டவருக்கு உழைச்சவங்க, ஊழியம் செய்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு விசுவாச கப்பலை சேதப்படுத்திட்டு நிறைய பேர் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. சர்ச்சுக்கு வர்றத